சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். சூதாய் தணிக்கவே தந்திரமா என்ன பண்ணார்? என்ன தனியா இருக்கும்படி பண்ணி சும்மா இருத்தி. இதுல நிறைய அர்த்தம் இருக்கு, நீங்க வேணா இப்படி பண்ணலாம். தந்திரமா யாருக்கும் தெரியாம கதவெல்லாம் சாத்திட்டு உள்ள உட்காத்தி வச்சு அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி இல்லை. இங்க தாத்பரியம் என்னன்னா, தந்திரமா எனக்கு எப்படி சொன்னா எனக்கு அபிமானம் போகுமோ அப்படிலாம் அபிமானத்தை நீக்கி என்னை தனிமைப்படுத்தி சும்மா இருக்கும்படி செய்து முன்னிலை ஏதும் இல்லாதே. இது ரொம்ப அழகான வார்த்தை. முன்னிலை ஏதும் இல்லாதே. முன்னிலைனா என்னுடைய எண்ணத்துக்கு பொருளாக ஒன்றுமே இல்லை. என்னுடைய எண்ணத்துக்கு பொருளாக என்னை தவிர வேறு ஒரு பொருளும் இல்லை. என்னுடைய எண்ணத்துக்கு பொருளாக என்னை தவிர வேறு ஒரு பொருளும் இல்லாமல் செய்துவிட்டார். முன்னிலை ஏதும் இல்லாதே. முன்னிலைன்னா நோ ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்டும் இல்லை மனசுலன்னு அர்த்தம். எந்த விஷயமும் இல்லை, அவிஷயம்னு அர்த்தம். முன்னிலை ஏதும் இல்லாதேன்னா அவிஷயத்வேன. சுகம் முற்றச் செய்தே. சாதாரணமாக சுகம் முற்றணும்னா, சுகம் வேணும்னா முன்னிலை ஏதாவது வேணும். ஒன்று ஒரு டிவி வேணும், இல்லாட்டி ஒரு புஸ்தகம் வேணும், இல்லாட்டி பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும், இல்லாட்டி சிந்திக்கிறதாவது ஒரு சப்ஜெக்டாவது வேணும். உள்ளுக்குள்ளே அப்படியே கண்ணை மூடின்னு உட்காந்துருக்கோம்னா கடவுளையாவது நினைக்கணுமே, அதுவும் கிடையாது. முன்னிலை ஏதும் இல்லாதே. முன்னிலை ஏதும் இல்லாதேன்னா பகவானோட ரூபமும் கிடையாது, தத்துவமும் கிடையாது. முன்னிலை ஏதும் இல்லாதே. நல்லா யோசிச்சு பாருங்க. வித்தவுட் ஆப்ஜெக்ட். வித்தவுட் ஆப்ஜெக்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பின்னா அது என்னன்னா, அதான் தெரிகிறது தூக்கத்தில் நித்தியம். ஒரு பொருளும் இல்லாமல் பேரின்பமாய் இருக்கிறோமே, அது மாதிரி இங்கேயும் என்னென்னா ஒரு பொருளும் இல்லாமல் பேரின்பமாக இருக்கிறோங்கிற அறிவு இல்லை தூக்கத்தில். விழிப்பில் நமக்கு அந்த அறிவு இருக்குது. இந்த சாஸ்திரத்தை படித்து புரிஞ்சுக்கிறதுனால அறிவு ஏற்படுது. நல்ல முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்றச் செய்தே. சுகம் முற்றச் செய்தேன்னா ஒரே ஆனந்தம். இவரே தான் இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஜனங்களே ஐயோ இப்படி வீணாக போயிட்டுருக்கீங்களேன்னு இறக்கப்படுறார். ஒரு இடத்துல சொல்கிறார் தாய்மானவர், சேரவாரும் ஜெகத்தீரே. இன்னொரு இடத்துல ஒரு பாட்டில் வருகிறது, ஐயோ ஜனங்களே இப்படி போய் இந்த குட்டி ஆனந்தத்துக்காக இப்படி அலையலைன்னு அலையிறீங்களே, பாவமாக இருக்குது உங்களை பார்த்தா. இந்த ஆனந்தத்துக்கு அல்பானந்தத்துக்கு ஊரூரா அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யான்னு சுற்றுறீங்களேப்பா. இந்த அல்ப ஆனந்தத்துக்கு இப்படிலாம் கஷ்டப்படுறீங்களே. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய ஆனந்தம் இருக்குது. காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர். காக்கா எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றத பார்த்துருக்கீங்க இல்லையா? இது மாதிரி நானும் உங்களை எல்லாம் கூப்பிடுறேன். நான் ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சிருக்கேன். காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர். அகண்டாகார போகமெனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ ஐயோ வீண் பண்ணுறீங்களே. நம்ம சொல்லுவோம்ல, இந்த அருவியில் நிறைய தண்ணி கொட்டுருப்போம், போய் குளி கொட்டின்னு இருக்கு சும்மாங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா தெரியும். அது நிறைய எப்பவும் கொட்டின்னு தான் இருக்கும். நம்ம பார்த்த உடனே நமக்கு அப்படி தோணும், வேஸ்ட்டாக போயிட்டுருக்குப்பா, ஒருத்தருமே இல்லை. ஏன்னா நிறைய கூட்டத்தோடு பார்த்துருப்போம் அதை, அதனால் நமக்கு இப்படி தோணுது. அது மாதிரி ஐயோ இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே. இந்த உடம்பு போகிறதுக்குள்ளே இந்த ஆனந்தத்தை பருகிறதுக்கு வாருங்கள். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ஏதோ மற்றதுன்னா கொடுக்க முடியாது, இதோ அள்ள அள்ள குறையாத ஆனந்தம், அமுது அமுது ஊற்று. நல்லா கூப்பிடுறார் அவர். சுகம் முற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி. என்னை பற்றி கொண்டாண்டினா என்னை அவனுக்கு வசப்படுத்தி கொண்டு விட்டார். குருநாதருக்கு நான் வசமாகி விட்டேன் என்பது கருத்து. இன்னும் விளக்கமாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஹரி ஓம்.
தந்தை தாயும் நீ, என்னுயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ. உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே. ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8852788445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம். ஹரி ஓம்.